உச்சகட்ட போர் பதட்டத்தை எட்டியிருக்கிறது அல்லது உச்சகட்ட போர் நிலைமையை எட்டியிருக்கிறது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம். இந்த யுத்தம் காரணமாக வரும் நாட்கள்ல வருகின்ற மணித்தியாலங்கள்லயே மிகப்பெரிய மாற்றங்களை உலக நாடுகள் உணர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்வு கூறப்படுது. அப்படியான சம்பவங்கள், அப்படியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியா கடந்த 24 மணித்தியாலத்துல நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா 12 மணித்தியாலங்கள் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. கடந்த 12 மணித்தியாலத்துல மிகப்பெரிய அளவான சேதங்களை இஸ்ரேலினுடைய தலைநகரம் சந்தித்திருக்கிறது. வரலாறு காணாத அளவான மிகப்பெரிய அளவான சேதங்களையும் உயிரிழப்புகளையும் பொதுமக்கள் காயமடைந்ததையும் பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதையும் உறுதி செய்திருக்கிறாங்க. எனவே இந்த அளவுக்கு உக்கிரமடைந்திருக்கும் இந்த இஸ்ரேல் ஈரான் சண்டையை பொறுத்தவரையில வரும் நாட்கள்ல பாரிய அளவான மாற்றங்களை உலக நாடுகளுக்கு கொடுக்கும். அதுல மிக முக்கியமானதே இந்த எண்ணெய் தான். அதாவது கச்சா எண்ணெய். அதாவது ஈரானுடைய வழி, அதாவது அந்த போர்டர் வழியாக அல்லது ஈரானுக்கு உள்ள இருந்து போற எண்ணெயினுடைய அளவு அப்படின்னு சொன்னா, இப்போ உலகத்துல 5 அந்த பாதையால, அதாவது ஈரானுடைய இந்த பாதை மூடப்பட்டால், இந்த எண்ணெய் கொண்டு போற இந்த பாதை மூடப்பட்டால், உலகத்துக்கு போற 5 பரல்கள்ல 3 பரல்கள் இல்லாம போகும். 2 தான் போகும் வெளியில. அந்த அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவுல எண்ணெய வெளிநாடுகளுக்கு கொடுக்குறாங்க. எனவே இந்த தாக்குதல் இன்னும் உக்கிரமடையும் பட்சத்துல, அதோடு இஸ்ரேல் கடந்த 12 மணித்தியாலத்துக்குள்ள ஈரானுடைய தலைநகரத்தில் இருக்கிற மிக பெரிய அளவான மிக முக்கியமான எண்ணெய் குதங்களையும் எண்ணெய் தளங்களையும் தாக்கி இருக்கிறது. பத்தி எரியும் அளவுக்கு மிகப்பெரிய அளவான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக எண்ணெய் அல்லது கச்சா எண்ணெயினுடைய ஏற்றுமதி முற்றுமுழுதாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுது. இதன் காரணமாக வருகின்ற நாட்கள்ல எண்ணெய், அதாவது பெட்ரோல், டீசல், எரிபொருட்களுடைய விலை மிகப்பெரிய அளவுல உயரலாம். இதற்கு கேள்வி அதிகரிக்கலாம் உலக நாடுகள்ல. இதுல அதிகமாக பாதிக்கப்பட போகின்ற நாடுகள் ஆசிய நாடுகள், அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் நேரடியாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நமக்கு பெட்ரோல் டீசல் இல்லாத காலத்துல இந்தியாவிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனா இந்தியாவை ஈரான் பக்கமாக இருந்தா பெட்ரோல் டீசல் பெற்றுக்கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய அளவான பாரிய பின்னடைவுகளை உலக நாடுகள் சந்திக்கும். பொருளாதாரத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த யுத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுல பல நாடுகள் முனைப்பு காட்டினாலும் ஈரான் இதை விடுவதா இல்லை. காரணம்னு சொன்னா இஸ்ரேல் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை இப்ப நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான சொல்லப்படுது, வருகிற நாட்கள்ல தங்கத்தினுடைய விலையும் பாரியளவா உயர வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மாற்றம் வர வாய்ப்புகள் இருக்கு இந்த யுத்தம் காரணமாக. இப்போ நடக்கிற யுத்த பதட்டத்தை பொறுத்தவரையில ஈரான் தன்னிடம் இருக்கிற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவான தாக்குதலை இடைவிடாம தாக்குறாங்க. குறிப்பா ஈரானை பொறுத்தவரையில கடந்த 25 வருட காலமா ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற நாடு தான் அது. அது பெரிய அளவான வெளிநாட்டு உதவிகள் இல்லை, வெளிநாட்டு பொருளாதார தடையோடு இருக்கிற நாடு. புதிய தொழில்நுட்பங்கள் பெருசா ஈரானுக்குள்ள கொண்டு வரப்படல. காரணம்னு சொன்னா யாருமே கொடுக்க விரும்பவும் இல்லை, அந்த அளவுக்கு கொடுக்கவும் கூடாதுன்ற கட்டுப்பாடுகளும் இருக்கு. இதை தாண்டி ஆயுதங்கள் எப்படி இருக்கு அவங்களோட பக்கம்னு பார்த்தா பழைய ஆயுதங்களை தான் இன்னும் பயன்படுத்துறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுல இருக்கிற இன்னொரு புதுமை என்னன்னு சொன்னா, அமெரிக்கா மிக பெரிய தொழில்நுட்ப இப்ப இந்த வருஷத்துக்குரிய அல்லது நேற்று முந்தின நாள் தயாரிச்ச ஆயுதங்களையே இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க. அல்லது இஸ்ரேல்கிட்ட அந்த அளவு தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் இருக்கு. ஆனாலும் கூட அந்த காலத்து பழைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரான் ஏவுகணைகளையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தினாலும் அதை முற்றுமுழுதா இஸ்ரேலால தடுக்க முடியாம இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு புதுமைதான். ஆனாலும் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புல மிகப்பெரிய பின்னடைவும் அப்படின்னு சொல்றாங்க, வான் பாதுகாப்புல. எனவே என்னதான் இருந்தாலும் 2 நாடுகளும் முருகலுக்குள்ள நாடுகள், இப்போ வேணாலும் யார் யாருனாலும் அடிச்சுக் கொள்ளலான்றது பொதுவான ஒரு விஷயம் தான். ஆனா இஸ்ரேல் நடத்துற தாக்குதல்களை பழைய தொழில்நுட்பங்களையும் அந்த காலத்து ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு ஈரான் பல இடங்கள்ல ஏவுகணைகளை தடுக்கிறாங்க, அதை எதிர்த்து தாக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஆச்சரியத்துக்குள்ளான பல விஷயங்களை ஈரான் இப்ப நடத்தி கொண்டு வரதா சொல்றாங்க. இதுல இஸ்ரேலினுடைய தாக்குதலால கடந்த மணித்தியாலங்கள்ல ஈரானுடைய தலைநகரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தான் உலக நாடுகளை பெரிய அளவா அச்சத்துல உள்ளாக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், இறுதி கட்டத்துல இப்ப ஈரான் தாக்குற இந்த கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம இஸ்ரேல் பின்வாங்குமாக இருந்தா அல்லது இஸ்ரேலால முடியாம போகும் ஒரு கட்டமாக இருந்தா
அமெரிக்கா நேரடியாக இதுல களம் இறங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப நிறைய பக்கமாக எழுப்பப்படுது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல தோக்க விடுறதுக்கு அமெரிக்கா எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு கதை நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது நேரடியா அமெரிக்கா இந்த போர்ல இறங்குமா இருந்தா, எந்த அளவான பாதிப்புகள, விளைவுகள ஏற்படுத்தும் அப்படின்றது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா இது பார்த்துட்டு பல நாடுகள் இப்பொழுது அ ஈரான் பக்கமாக ஆ ஆதரவுக்கு வர்றதுக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்கு. அதனால ஈரான் என்னதான் பின்வாங்கும் அளவுக்கு அந்த நாடுகள் விடாது அப்படின்றதும் பல நாடுகளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாரி நடக்கும்போது இப்ப 2 பேரும் தான் நேருக்கு நேரா மோதிக்கொள்றாங்க. பக்கத்துல யாரும் இருந்தாலும் கூட. நான் வரணும் அப்படின்னு சொல்லாட்டியும் கூட, வருவதற்கு நிறைய பேரு தயாராக இருப்பதாக இப்ப சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஈரான், அதோட இஸ்ரேல் இந்த 2 நாடுகள்லயும் இலங்கையைச் சேர்ந்த பல மக்கள் அங்க இருக்காங்க. குறிப்பா வெளிநாட்டு வேலைக்காக போனவங்க. அங்க வேலை செய்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய TikTok வீடியோக்கள்ல ஈரான், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த வான்வழி தாக்குதல்கள TikTok மூலமான வீடியோ பதிவுகளாக நிறைய இலங்கை அ நண்பர்கள் இலங்கையிலிருந்து அங்க வேலைக்கு போனவங்க பதிவு செய்த காணொளிகள் சமூக வலைதளங்கள்ல பரவலா பார்க்கப்படுது. காலையில, மாலையில, இரவுலண்டு ஏகப்பட்ட அளவுல வான வேடிக்கை நிகழ்த்தும் அளவுக்கு அந்த அந்த மாரி, அதாவது ஒரு புது வருஷம் வந்தா எப்படி வான வேடிக்கை நம்ம நிகழ்த்துவோம், அந்த அளவுக்கு வான்வழி தாக்குதல்கள் ஈரான் பக்கமாக இருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த ஏவுகணைகளும், ட்ரோன் தாக்குதல்களும் அ எண்ணில் அடங்காத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு 2 பக்கமுமாக அப்படின்றத அந்த வீடியோக்கள் மூலமாக பார்க்க கிடைச்சது. எனவே இந்த விஷயம் தான், என்னதான் இலங்கையினுடைய மிக முக்கியமான செய்திகள் இருந்தாலும், இந்த ஈரான், இஸ்ரேல் பிரச்சனையானது இலங்கையையும், ஆசிய நாடுகளையும், உலக நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க, பொருளாதார பக்கமாக பின்தள்றதுக்கு ஆரம்பித்திருக்கு அப்படின்றதால, பெரிய அளவான கவனம் இந்த யுத்தம் மீது செலுத்தப்படுது, அவதானிக்கப்படுது. நாளைய நாள்ல கொழும்பினுடைய மாநகர சபை முதல்வர் தேர்வு இடம்பெற போகுது. இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக கடந்த நாட்கள்ல எதிர்க்கட்சி பக்கமாக இருந்தாலும் சரி, அரசாங்க பக்கமா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா பேசுற ஒரு விஷயமாகவே இருந்து வருது. நாளைய நாள்ல இந்த அதாவது முதல்வர் தெரிவு இடம்பெற போகிறது. இந்த தெரிவுல அதிகமாக இப்ப பெரும்பான்மைன்றதை விட அதிக இடங்களை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி தான். அவங்க 48 இடங்களை கைப்பற்றிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி எஸ்ஏபி ஐக்கிய மக்கள் சக்தி 29 இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. ஆனா மற்ற சுயேட்சை குழுக்கள், எதிர்க்கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்த இடங்களை பார்த்தா, எதிர்க்கட்சியை சேர்த்தா தேசிய மக்கள் சக்தியை விட அதிகமான ஆசனங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் ஆட்சி அமைக்கலாம். ஆனா அதிக அளவான 48 ஆசனங்களை பெற்றிருக்கிற தேசிய மக்கள் சக்தி கடந்த நாட்கள்ல சுயேட்சை குழுக்களோடும் சிறிய கட்சிகளோடும் பேசி இந்த ஆசனங்களை பேசியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 90% அரசாங்க பக்கமாக தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்படுது. நாளைக்கு இந்த வாக்கெடுப்பு இடம்பெற போது 117 உறுப்பினர்கள் இதுல வாக்களிக்க போறாங்க. இந்த அளவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்படுது. 53 அதாவது ஆசனங்கள் அல்லது இடங்கள் பெரும் பட்சத்துல அது பெரும்பான்மையாக கருதப்படும். அப்படி இருக்கும்போது எந்த கட்சி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரை இந்த கொழும்பு மாநகர சபை அப்படின்றது மிகப்பெரிய அளவான ஒரு முக்கிய இடம். இந்த இடத்தை அரசாங்கம் இருக்கும்போது, எதிர்க்கட்சி ஒன்று ஆளும் போது அது ஒரு சில சிக்கல்களை, அபிவிருத்திகளையும், அரசியலையும் மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கின்றதால, கூடிய அளவு அரசாங்கமே இதுக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பக்கத்துல இருக்கிறதால, அரசாங்கத்தின் பக்கமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மடக்கம மாக்கந்தவின என்ற பிரதேசத்துல இன்றைய நாள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குடும்ப தகராறு நடந்திருக்கு. இந்த குடும்ப தகராறின் காரணமாக கணவர் மனைவிய துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனைவி காயமடைந்த நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவங்க உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கி உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட துப்பாக்கின்னு சொல்லி ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல சொல்றாங்க. கணவர் தலைமறையாக இருப்பதாகவும், அவரை கைது செய்யறதுக்கான விசாரணைகளும் தேடுதலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மின்சார கட்டண அதிகரிப்பு எல்லாருக்குமே தெரியும். 2 நாளைக்கு முதல் நடந்தது. ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல தான், இனி வரப்போற கட்டணம் தான் 15% சொன்னாங்க. ஆனா நாம கடந்த மாதம் பாவித்த பில் இன்றைக்கோ, நேற்றோ, நாளைக்கோ வரும். வந்ததுக்கும் 15% கூட்டியிருக்காங்க. இதுதான் இப்ப நடந்திருக்கு. இது ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் ஓகே. அது 15 கூட்ட போறோம்னாங்க, கூட்டிட்டாங்கன்றது ஓகேயாக இருக்கும். ஆனா இந்த ஜனவரியில இருந்து மின்சார கட்டண குறைப்பு இடம்பெற்றது தானே. இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 பில்லியன் ரூவாக்கள், இலங்கை ரூவாக்கள்
மின்சார சபைக்கு நட்டமாக இருக்கிறது. 800 கோடி நட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த மின் கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு வேண்டுகோள், கட்டளை நிச்சயமா அது கூட்டியாகணும் அப்படின்றது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் இப்பொழுது இலங்கை வந்திருக்காங்க. இது தொடர்பாக அவங்க திருப்தி அடைந்திருப்பதாகவும், இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. எனவே இதன் காரணமாக வார மாதம் அல்லது அடுத்த மாதம் இலங்கையினுடைய அடுத்த கட்ட நிதி உதவி அல்லது கடன் தொகை வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. உலக நாடுகளுடைய பல நாடுகள் இந்த விஷயம் தொடர்பாக உன்னிப்பா அவதானிக்கிறாங்க. இலங்கைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரி நிபந்தனைகள் IMF விதிக்கிறாங்க. காரணம் சொன்னா பல நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்துல கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல நாடுகள் கடன் வாங்குறதுக்கு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த பக்கத்து வீட்டுல அவங்க வாங்கட்டு நாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயமே. எனவே பல நாடுகள் அதை உற்று நோக்குற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. நம்ம அண்மையில்ன்றதை விட பிப்ரவரி மாதம் நடந்த நீதிமன்றத்தில் நடந்த கொலை, கனிமில சஞ்சீவ் அவருடைய கொலை தொடர்பான மிக முக்கியமான குற்றவாளி அன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாலும், இன்னும் ஒரு குற்றவாளி செவ்வந்தி, இவங்க இதுவரைக்கும் கைது செய்யப்படல. இவங்க எங்க இருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்ற விசாரணைகள் தொடர்பாக இன்னும் ஆராயப்படுகிறது. இன்னும் அவங்க தொடர்பாக ஆராயப்படுது, விசாரணைகள் நடக்குது. ஆனா ஒரு சிங்கள பத்திரிகை இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவங்க துபாய்க்கு தப்பி சென்றிருப்பதாக சொல்லப்படுது. இந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தின்னு சொல்லி பத்திரிகை மூலமா இந்த செய்தியை பார்க்க கிடைச்சது. அவங்க கடல் வழியா சென்று இந்தியா போயிட்டு, இந்தியா வழியாக இவங்க துபாய் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. இலங்கையை விட்டு அவங்க தப்பி போயிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 90% ஏற்கனவே ஊகிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்றைய நாள்ல இந்த சிங்கள பத்திரிகை இன்றைய நாள்ல இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.